வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக கன்சல்டேஷன்லேயே ஏறிட்டு போஸ்ட் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல டவுன்ஃபால். ஸோ லாஸ்ட்டு 1 டே 2 டேஸோட ரிட்டர்ன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் நேற்றுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1.5% கிட்ட. ஸோ இதனால் வந்து மக்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங்கோட டவுன்ஃபால் தான் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னையோட டே லோ கட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஃபால். இங்கே இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஃபால். ஸோ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா சேம் இது வந்து நிஃப்டி ஃபாலோ பண்ணுது. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நீயோட டே ஹை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல மூமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 725லேருந்து ஆல்மோஸ்ட் 970, ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நிஃப்டி ஃபாலோ ஆனதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங். ஸோ ப்ராஃபிட் புக்கிங்னால ஃபுல் டேவோட ப்ராஃபிட் வைப் அவுட் பண்ணிட்டு டே லோ க்ராஸ் பண்ணி இப்போ கீழே போயிடுச்சு. ஸோ நிஃப்டி கீ லெவல்ஸ் டு நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 22,389. ஸோ இது ஒரு முக்கியமான லெவல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சப்போர்ட் எடுத்துருக்கும் இந்த லெவலில். ஸோ மேஜர் சப்போர்ட்ஸும். ஸோ இந்த லெவல் ப்ரீச் பண்ணி கீழே போகிற வரைக்கும் நிஃப்டி வந்து சேஃப். ஸோ தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது குளோபல் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்க முடியும். ஸோ குளோபல் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அகைன் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும், ஃபால் இருக்கும். ஸோ நிஃப்டியோட கீ லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 22,385 இந்த லெவலில் வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிசல்ட் கேலண்டர் பார்த்தீங்கன்னா ஸோ மே 1. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவ். நாளைக்கு வந்து இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க Q4. இல்லை டாப் 2 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அதானி பவர் அண்ட் அம்புஜா சிமெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து Q4 ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ யாராவது இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து வாட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் கமிங் டு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ். ஸோ ப்ரெஸ்டீஜ் ஸ்டாக் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அந்த லெவலில் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ஸோ நல்ல வால்யூமில் காண்டல். ஸோ பிரேக் அவுட் கொடுத்து இப்போ அந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம வாட்சஸில் போட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இது ஒரு ஈஸியாக அரௌண்ட் ஒரு 5 to 6% மூவ் வாய்ப்பு இருக்குது. நல்லா மொமெண்டமான ஸ்டாக். இதை நம்ம வாட்சஸில் வாட்ச் பண்ணலாம். ஸோ நாளைக்கு மே 1 மார்க்கெட் லீவு. ஸோ நம்ம வந்து தேர்ஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நம்ம வாட்ச் பண்ணலாம். தேங்க்ஸ்.